நடத்துறாங்க சார். அது என்ன ப்ரோஜன்? ஏன்னா நீங்க வந்து எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லுவீங்க. அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, தாவேகாவும் சரி, பிஜேபி கையெழுத்து நடத்துறாங்க. ஆனா வந்து என்ன ப்ரோஜன்? அவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன் சைடு பேப்பர் கிடைக்கும், முக்கியமாக கையெழுத்து இயக்கம் நடத்துறதுனால. அடுத்தது வந்து நம்ம கட்சியும் பிஸியாக இருக்குதே அப்படின்னு காட்டிக்கலான்ட்டு அங்கே இருக்கிற லோக்கல் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பா அப்படின்னு கையெழுத்து இங்கே போடுவான், மூஞ்சி அங்கே இருக்கும். அது மாதிரி ஒரு 4-5 ஃபோட்டோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே அது ஒரு துரும்புக்கு கூட பிரயோஜனமே கிடையாது. ஞாபகம் இருக்கா, விடுதலை போராளிகளை ரிலீஸ் பண்ணணும்னு 1 லட்சம் கையெழுத்து அனுப்புகிறேன். நாங்கள் கையெழுத்தினால எந்த ஜனாதிபதி ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் போகிறோம், பிரதம மந்திரி ஒரு கையெழுத்து போட்டால் போகிறோம், முதல் மந்திரி ஒரு கையெழுத்து போட்டோம். குப்பா சுப்பா எல்லாரும் சேர்ந்து எதுக்கு கையெழுத்து போடணும்? போட்டு நம்மளும் கையெழுத்து போட்டோம் அப்படிங்கிற ஒரு இது தான். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அது வந்து நான் கூட தான் 2 நாள் முன்னாடி போனேன். அது என்னன்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக நான் போட்டேன். தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு நான் போட்டேன். ஆனால் இந்த குழந்தைங்களை பிடிக்கிற பூச்சாண்டி பிடிக்க வருவாங்க, முட்டாய் கொடுத்து கூட்டும் போயிடுறது, வேனில் தூக்கின்னு போகிறாங்க மாதிரி பள்ளிக்கூட குழந்தைங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்து கையெழுத்து போட சொல்கிறது அயோக்கியத்தனம். அது தமிழக பாரதிய ஜனதா பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு. குழந்தைங்களெல்லாம் கையை பிடிச்சி போக்சோ சட்டம்னு ஒன்று இருக்குது. நீ வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்களை ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணணுன்னு இருக்கு. போகிற பையனை பிடிச்சி இழுக்கிறாங்க, பொண்ணை பிடிச்சி நல்ல எனக்கு பெண் குழந்தைய பிடிச்சி இழுத்த மாதிரி நான் பார்க்கல. ஆனால் ஒரு பையனை திருப்பி பிடிச்சி இருக்கிற மாதிரி வருது. ரொம்ப தப்பான ஒரு விஷயம். தவிர வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் தமிழக அரசு என்ன கொள்கை வைத்திருக்கிறதோ அந்த கொள்கைப்படி தான் நடக்கும். அது தெரிஞ்சு தான் பெற்றோர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க. அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து டிஏவி ஸ்கூலை விட சிபிஎஸ்சி சிஸ்டத்தோட பிரமாதமாக இருக்குப்பா அரசு பள்ளிக்கூடம் அப்படின்னு யாரும் சேர்க்கலை. தனியார் பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி சிஸ்டம் என்பது பொதுவாக யாருக்குன்னா அப்பப்போ வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்காக. அப்போ அது எல்லா மாநிலத்திலும் அதுக்கு ஒரே சிலபஸ், அதுக்காக தான் அதில் சேர்க்கணுமே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. சிபிஎஸ்சி படித்தா ஸ்டேட் போர்டை விட குறைச்சலான மார்க்கு தான் வாங்க முடியும். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தால் தான். ஏன் அத்தனை பேரும் கிளாஸில் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும்? கிளாஸில் அத்தனை பேரும் ஒழுக்கமான மாணவராக இருந்துட்டால் போதுமே, சிட்டி நல்லா இருக்கும்ல. நாம் வந்து கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது நான் என்னுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு, கல்வித்துறை அமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னங்கிறது நான் சொல்கிறேன்னா, வாரத்துக்கு 1 நாளாவது ஒழுக்கத்துக்கு பற்றிய ஒரு கிளாஸ் மாணவர்கள் நம்ம எடுக்கணும். அது எடுத்தால் தான் மாணவர்கள் ஒழுக்கமான மாணவர்களாக இருக்கணும். அதே சமயத்தில் ஒழுக்கம் குறைந்த ஆசிரியர்கள், இப்போ அன்றைக்கி போக்சோ சட்டத்தில் யாரோ அரெஸ்ட் பண்ணான்னாங்க, சிறுமிகிட்ட இது பண்ணார் இந்த ஆசிரியருங்க, அவர்களை பணிமாற்றம் செய்வதோ சஸ்பெண்ட் பண்ணுவதோ கூடாது. அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிடணும். ஏனென்றால் ஒரு கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரே இவ்வளோ தப்பாக நடந்துக்கிட்டால் அவங்க மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டுங்கிறது இது. ஆனால் இப்போது தமிழக பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே கோமாளித்தனமாக இருக்குது. அதாவது கூத்து ஒரு சர்க்கஸ் சீரியஸாக நடக்கும்போது நடுவில் வந்து கோமாளி வந்து ஜம்ப் பண்ணிட்டு போவோம். அது மாதிரி தான் அண்ணாமலை. எதுக்கு அவர் வாயை திறந்தால் பொய், செருப்பு போட்டுக்க மாட்டேன் இனிமேல் அப்படிங்கிறது, அப்புறம் ஷூ போட்டுன்னு போகிறது, அப்புறம் இல்லாட்டா கால் தெரியாத எடுக்க ஃபோட்டோ அப்படிங்கிறது, இல்லாட்டா அந்த டேபிளுக்கு கீழே ஒரு துணியை போட்டு மறைச்சிக்கிறது. என்னத்துக்கு? யார் ஒன்று கேட்டாங்க? இந்தியாவில் செருப்பு போடாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கொதிக்கிற தார் ரோட்டில் வெறும் காலோடு நடந்து போகிறோம் இருக்கான். என்ன பெரிய நீ செருப்பு போட்டுலன்னு என்ன ஆகிடும்? இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக இருக்கக்கூடாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அரசியலே இருக்கக்கூடாது. அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் தான் அண்ணாமலை. எந்த 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 கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வராத ஒருத்தர். யாரை வேணா இவர் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறார். இவரே டெபாசிட் போன எத்தனை இந்த 40 சீட்டில் எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு? நான் சொன்னேன் 40 சீட்டும் தோக்கும் பிஜேபின்னு. அப்போ எல்லாரும் அண்ணாமலை என்னமோ, அண்ணாமலைக்கு நான் என்னமோ எதிர்னாங்க. என்ன பூத்தை வளர்ப்பதற்கு உண்டான எந்த முயற்சியும் எடுக்காத எந்த கட்சியும் வராது. இதோ இன்னைக்கு ப்ரோ அப்படின்றார் நம்ம விஜய். அவரால் ஒரு இஃப்தார் நோன்பை கூட ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸாக பண்ண முடியும். என்ன பண்ணியிருக்கணும்?
இஃப்தார் ரொம்ப நடத்துறதுனா? முஸ்லீம் தலைவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல, கட்சிக்காரங்க நீங்கள் வராதிங்க, இன்னொரு ஹாலில் போடுங்க. அங்கே கட்சிக்காரர்களுக்கு அதோ அவருடைய அட்வைசர் இருக்கார் இல்லையா, பாண்டிச்சேரியில் 3-4 சந்தில் நின்று ஜெயிச்சார் குஷி ஆனந்த், அவரை வச்சு அங்கே நடத்திட்டு இவர் தொப்பி போட்டுக்கிட்டு ஃபுல்லாக போட்டு எனக்கு புரியவே இல்லைங்க. ஒரு நான் கூட 2 இஃப்தார் விருந்துக்கு எடுத்துக்கிட்டேன். நானாக தான் இதே விபூதி குங்குமத்தோடு போனேன். அந்த நோம்பின் முறையை அதை நான் வந்து பாராட்டுறேன், அதை மதிக்கிற மாதிரி போகிறேன். நான் உடனே அப்படியே நான் முஸ்லீமாக மாறி போகணும்னு முஸ்லீமும் நினைக்கல, அவங்க நம்பவும் மாட்டாங்க. நம்ம ஏன் பண்ணணும்? அப்போ சுனத்களை எதுக்கு போகிறோன்னா என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாத்துலேயும் நாம மாற முடியாதுங்க. நாம இருக்கணும், ஆனால் எல்லோருடையும் அனுசரித்து போகணும். அதுதான் சமுதாயம். எங்கள் பக்கத்து வீடு முஸ்லீம், அதோ எய்த்த வீடு கிறிஸ்டின், அதோ இந்த வீடு கிறிஸ்டின், அப்புறம் அதுக்கு அடுத்த வீடு முஸ்லீம். பிரியாணி எங்கேருந்து வரும்? நான் பிரியாணி சாப்பிட்றேன் இல்லையோ, எங்கள் வீட்டில் பிரியாணி சாப்பிட்ற இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறேன். ஐயோ பிரியாணிலாம் இங்கே கொண்டாதீங்க சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அன்பால் கொடுக்கப்படுகிறது. எனக்கு பிரியாணி கொடுக்க வசதி இருக்குதுன்னு கொடுக்கல அவங்க. ஏன்னா அவங்க வீடு என்ன விலையோ அதே விலை தான் இந்த வீடு 16 கோடி ரூபா. அதனால் அவங்க வசதிக்காக கொடுக்குறேன். ஒரு நட்புக்காக கொடுக்கும்போது அதை மதிக்க தெரியும். நான் தான் சொன்னேன், நான் வெஜிடேரியனாக இருந்தால் கூட என் பக்கத்தில் இருக்கிறவங்க நான் வெஜிடேரியன், அசைவம், என்ன அசைவம் சாப்பிட்றவராக இருந்தாலும் அவர் பக்கத்தில் உட்காந்து என்னால் இட்லி வடகறி சாப்பிட முடியும். அது என் மனோபாவம். பஸ்ஸில் போகலையா, ஏன் வெஜிடேரியன் மட்டும் பஸ்ஸில் இருங்கப்பா, யாராவது ஏப்பம் விட்டா எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அவன் தான் இறங்கி போகணுமே தவிர அவன் மற்றவங்களை சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சமுதாயத்தில் நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து வாழ பழகிக்கணும். அதில் ஃபெயில் ஆகிருக்கேன். அதில் கட்சிக்காரங்களையும் உள்ளே விட்டு யார் இவர் போய் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள உள்ள விட. ஆமாங்க, அப்போ வெளியில் வராத வீட்லேயே இருந்துடலாம். என்னங்க நான் என்ன கேட்குறேன், எம்ஜிஆருக்கு இல்லாத பிரச்சனையா இவருக்கு வந்துடும்? எம்ஜிஆர் வந்து ராத்திரி 8 மணிக்கு ஒரு மீட்டிங்க்கு வராரு, ஒரு ஊரில் சொல்லுவாங்க, விடிய காலத்தில் 3 மணிக்கு போவார். ஆனால் அந்த 8 மணிக்கு வரேன்னு சொன்ன போது இருந்த கூட்டம் ஒருத்தர் கூட கலையாமல் 3 மணி வரைக்கும் இருக்கும். அது வேற. அன்றைக்கு இருந்த நடிகர்களுடைய புகழ் வேற. இன்னைக்கு நாமளே பூஸ்ட் பண்ணிக்கிறோம். எந்த நடிகர் இது வரைக்கும் நான் கேட்குறேன், என்னை விட புதுசாக சேர்ந்த நடிகராகட்டும் யாராவது ஒருத்தர் தன் செல்ஃபோன் நம்பரை கொடுப்பாரா? நான் கொடுக்குறேன் இல்லை என் செல்ஃபோன் நம்பரை. முந்தா நேற்று கூட ஒரு மீட்டிங் 2500 பேர் இருந்தாங்க. 9841023545 இதுதான் என் நம்பர். எதுக்காக நம்பர் கொடுக்குறோம்? உடனே அந்த நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? கிடையாது. ஆனால் திடீர்னு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, சார் நீங்கள் நம்பர் கொடுத்தீங்களா சொன்னால் நான் என்ன பண்ண போகிறேன்? நம்ம மினிஸ்டர் மாசுக்கு ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அவ்வளோதான் பண்ண போகிறோம். நீ நம்பர் கொடுத்து பாருங்கள், உடனே எல்லாரும் 1,00,000 பேர் ஃபோன் பண்ணுவாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எதுக்கும் நம்மகிட்ட பேசிக்கிட்டு விஜயே நம்பர் கொடுத்தா கூட பார்த்தியா விஜய் நம்பர் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு தான், ஆட்டோகிராஃப் மாதிரி தான். உடனே ஃபோன் பண்ணி என்ன கேட்பாங்க? அதெல்லாம் சும்மா. நீங்க இவ்வளவு சொல்றீங்க, எம்ஜிஆர் காலகட்டத்தில் வந்து செல்போன்ஸ்லாம் கிடையாது சார். இப்போ வந்து செல்போன்ஸ் தான் ஆபரேட் பண்ணுது. ஸோ அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து எல்லாரையும் அனுப்பிச்சு போனார். இப்போ வந்து வெளியே வந்தாவே விஷயம் வெளியே தெரிஞ்சுது. அதை எப்படி பார்க்கறது நாங்கள்? அதாவது பொது வாழ்க்கையில் ஒருவன் வந்து விட்டால் அவன் நேர்மையாகவும் ஒழுக்கமாக இருந்தால் எதுக்குமே பயப்பட வேண்டாம். நான் இது வரைக்கும் வாட்ஸ்அப் காலில் பேசினவனே கிடையாது. நான் ஏன் வாட்ஸ்அப் காலில் பேசணும்? என்னை யாரோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க, என்னை ஏதாவது அந்த பயம் தானே பேசணும். நான் அவனை முட்டாள் அப்படின்னு ஒருத்தனை காட்டுறதை சொல்கிறேன்னா அது ஆமாண்டா சொன்னேன், உன்னை முட்டாள் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதானே. ஐயோ நானா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தவிர வந்து எல்லா கேஜெட்டுக்கும் நீங்கள் பயந்தா இன்றைக்கி நீங்கள் எந்த லைனில் பேசினாலும் வேற ஒருத்தர் ஃபோனை வாங்கி பேசினால் கூட நம்ம பேசுகிற பேச்சுக்கள் அனைத்தும் 4 வருஷம் இல்லை 5 வருஷம் அந்த செல் கம்பெனியில் இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்காங்க. அதெல்லாம் வாட்ஸ்அப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. வாட்ஸ்அப்பை ஏன் ரெக்கார்ட் பண்ண முடியாது? வாட்ஸ்அப் கால் போட்டு பக்கத்தில் இன்னொரு ஃபோனை வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டா பண்ண முடியாதுன்னு கிடையாது. டெக்னாலஜி மாறி போச்சு. நாம் நேர்மையாக இருந்துட்டால் பயப்பட வேண்டிய வந்து விஜய் வந்து என்னோட ரொம்ப என்னோட இப்போ 50 வயசு ஆச்சு அவருக்கு. ஆச்சு. என்னோட 25 வயசு சின்னவர். ஓகே, விஜய் அப்பா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. விஜய்க்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், முதல்ல கேரவனை விட்டு இறங்கி பப்ளிக்கில் வர பாருங்க. பவுன்சரெல்லாம் முதல்ல வச்சுக்காங்க. ஒய் கேட்டகரி இவர் கேட்டாருன்னா சொன்னால் அது விஜய்க்கு மைனஸ். மக்களை நெருங்க விடாமல் பார்த்துப்பாங்க. அண்ணாமலை கேட்டார்னா அந்த ஆளுக்கு ஆசை,
போலீஸில் அவருக்கு கீழே கான்ஸ்டபிள்லாம் சல்யூட் அடிச்சாச்சு, இவர் பல பேருக்கு சல்யூட் அடிச்சாச்சு, நமக்கு சல்யூட் அடிக்க ஒரு 10 பேர் கவர்மெண்ட் கொடுப்பாங்களேங்கிற ஆசை. அண்ணாமலை என்ன நேர்மையானவர், நான் நேர்மையானவன்கிறார். அப்புறம் எதுக்கு செங்கல் சூளையில் போய் ரெய்டு வந்தது, அவங்க உறவுக்காரங்க செங்கல் சூளையில்? அதெல்லாம் சும்மா பொய்ய மும்மொழி கொள்கை வந்து எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இதே சொல்லியிருக்காரு சார். ஆனா வந்து கையெழுத்து எழுத கெட் அவுட்னு ஒரு விஷயம் நடந்தது சார். அங்க பிகே பிரசாந்த் கிஷோர் வந்து கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னார் சார். அதை வந்து நிறைய விமர்சனம் பண்ணாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பிரசாந்த் கிஷோர் ஹிந்திக்காரன் சார். ஹிந்திக்காரன் போய் ஹிந்தி கெட் அவுட்டு அவன் எங்கே போய் நிற்பார்? அவரு பிரசாந்த் கிஷோர் அவருடைய கட்சியே டெபாசிட் இழந்து போச்சு. அவர் என்ன அட்வைஸ் பண்ணி இங்கே செய்ய முடியும்? இங்கே ஜெயிக்கிற கட்சிக்கு நீ ஜெயிப்ப அப்படின்னு சொன்னால் தேர்தலுக்கு அப்புறம் நான் சொன்னேன் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லிக்கலாம். நான் ஒரு கட்சி கொடுக்குறேன், இப்போ சீமான் கட்சியை கொடுத்துட்றேன் பிரசாந்த் கிஷோர் கிட்ட 100 கோடி ரூபா கொடுத்து ஜெயிக்க வச்சுருவாரா? முடியுமா? ஜெயிக்க முடிந்தவர்களைத்தான் நான் ஜெயிக்க வச்சேன்னு சொல்ல முடியும். இப்போ அவருக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது வந்து ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ நானே டெல்லி இல்லைங்க, ஒரு சின்ன விஷயங்க, நான் டெல்லிக்கு போகிறேங்க. டெல்லியில் ஒரு மீட்டிங் நடக்குது, தமிழ் ஒழிகன்னு போட்டிருக்கான். எனக்கு கையெழுத்து போட சொன்னால் நான் போடுவேண்ணா? போடான்ட்டு வரமாட்டேனா? அதைத்தான் பிரசாந்த் கிஷோர் பண்ணார். அவரை போய் கையெழுத்து போடுன்னு கூப்பிட்ட முட்டாளத்தான் சொல்லணும், வாங்க வாங்க நீங்கள் கையெழுத்து போடுங்க. அதை விஜய் கூப்பிடலையே, நல்லா கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் அடிப்பொடிகள் தான், ஆர்வ கோளாறுன்னு பேர் அவங்களுக்கெல்லாம். அதுக்கு தான் கூப்பிட்டு நீங்களும் கையெழுத்து போடுங்க. பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து யாருக்காவது தெரியுமா? அவர் போன அப்புறம் இவங்களே போட்டுக்க வேண்டியது தானே பிரசாந்த் கிஷோர்னு. இதெல்லாம் அரசியல் செய்ய தெரியாத, அடிச்சவுடி கூட தெரியாதவங்க. இன்றைக்கி திமுக என்பது ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய அரசியல் பலம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆளுங்கட்சிங்கிறதுனால சொல்லலை, திமுக என்ற கட்சியினுடைய அடிப்படை பலம் தொண்டர்கள், பூத்து, அதோடைய கட்டமைப்பு. விஜயை நான் ஆரம்பத்தில் அப்ரிஷியேட் பண்ணது காரணம், விஜயோடைய ரசிகர் மன்றத்துக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்படியே கொண்டு போய் அரசியலில் சொருக முடியாது. நான் இங்கே அஸ்திவாரம் போட்டேன் வீட்டுக்கு, அதுக்காக அதை அப்படியே போய் பட்டணப்பாக்கத்தில் கடலில் வச்சிட முடியுமா? இங்கே போடுற அஸ்திவாரம் வேற, அங்கே போடுற அஸ்திவாரம் வேற. அதை அவர் தெரிஞ்சுக்கணும், அவருக்கு தெரியும். ஆனால் கேரவன் விட்டு வெளில வரணும். சும்மா ப்ரோ அது காமெடியாக பேசி பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் விஜய் தமிழ்நாட்டு நிலவரங்களை பற்றிய உண்மைகளை பேசணும். நானும் சொல்கிறேன், இருமொழி கொள்கை 75 வயசாச்சு, எனக்கு ஹிந்தியில் ஒரு வார்த்தை கிடையாது. மெஞ்சி போனால் அச்சான்னு சொல்லுவேன், அப்புறம் நேராக போவேன். எனக்கு டெல்லி போனால் என்ன பண்ணுவீங்கம்மா? டெல்லியில் தமிழ் ஹிந்தி தெரிஞ்ச ஒரு ஆளை போட்டுப்பேன். மோடி கூட தான் 150 நாடுகளுக்கு போயிருக்காரு, உடனே 150 பாஷை படிச்சுட்டா போயிருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச அவர் ஹிந்தியும் இங்கிலீஷையும் வச்சுக்கிட்டு தான் அங்கே போனார். அங்கே ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரிஞ்ச அந்த ஊர் பாஷை தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே கூட டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணுவாங்க. எல்லா தேசத்துலேயும் அப்படி தான். மொழி வந்து ஒன்றும் சோறு போடாதுங்க. மொழியை வச்சு நான் இன்னொரு பாஷை கற்றுக்கிட்டா அதுக்கு நான் தமிழ்நாட்டில் இருந்துட்டு போகிறேன். இப்போ பீகார்லேருந்து இத்தனை பேர் இங்கே வரான், எல்லாம் தமிழ் கற்றுக்கிட்டா வரான். வந்த பிறகு தமிழ் கற்றுக்கிறான். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அவசியம் ஏற்படும் போது கற்றுப்பாங்க. வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அந்த புருஷன் இங்கிலீஷை தவிர வேறு எதுவும் பேச மாட்டான். ஆனால் அவனோட போகிற பொண்டாட்டி 3 மாதத்தில் அந்த ஊர் பாஷையை பேசுவார். ஏன்னா அவங்க தான் அந்த கீரை வைக்கிற பொம்பளை, கறிக்காய் வைக்கிற பொம்பளை, லாண்ட்ரிக்காரன் எல்லார்கிட்டையும் பேசக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பாஷை வந்துடும். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங். 1965லேருந்து இந்தியை அப்படி எதிர்க்கிறோம். இப்போ ஹிந்தி கூடாதுன்னு சொன்னால் ஹிந்தி பிரச்சார சபா இங்கே இருக்க விட்டுருவாங்களா? எத்தனை ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது? இதோ இங்கே கல்யாணகர் அசோசியேஷன் இருக்குது. இங்கே 15 நாளில் சான்ஸ்கிரிட் பேசுறதுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தராங்க, 10 நாளில் ஹிந்தி பேசுறதுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. எனக்கு போக இஷ்டம் இல்லை. சார், தொடர்ச்சியாக நீங்கள் வந்து முன்னாடிலாம் வந்து திமுக வந்து நிறைய எதிர்த்து பேசுனீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடியில இருந்து நீங்கள் திமுக வந்து ஆதரவாக பேசுறீங்க. ஆனால் வந்து சோசியல் மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக வந்து உங்களுக்கு அப்பாவுக்கு பேரை வந்து வச்சுட்டதுனால, தெரு பேர் வச்சுட்டதுனால நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ லேட்டஸ்ட் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, 40 தொகுதியில் நான் போயிட்டு பிரச்சாரம் பண்ணேன். அப்போ 40 தொகுதி பிரகாசமாக சொன்னேன். அப்போது நான் பிஜேபியில் தானே இருந்தேன். பிஜேபியில் இருந்தபோது தான் சொன்னேன் 40 தொகுதியிலையும் பிஜேபி தோக்குன்னு நான் சொன்னேன்ல, 40 தொகுதியிலையும் திமுக ஜெயிக்குன்னு சொன்னேன்ல. அப்போ பிஜேபியில் தானே இருந்தேன். நான் வந்து எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சிக்கு விசுவாசி கிடையாது. நான் ஆனஸ்டாக இருக்கிறவன், நேர்மையாக இருக்கிறவன்.
நேர்மையான கருத்துக்களை சொல்ல. அண்ணாமலை தப்பு பண்ணா ஏன் அப்பதான் சொன்னேன், நான் பிஜேபியில் இருக்கும்போது தான் சொன்னேன், பிஜேபி 40 தொகுதியும் தோற்கும் அப்படின்னு சொன்னேன். அண்ணாமலை தோற்பார் சொன்னேன். ஏங்க ஏங்க 2 பேர் நிற்கிறாங்க, இவர் தோப்பார்னா யார் ஜெயிப்பாங்க? அவரா ஜெயிப்பார்? நீங்கள் தானே ஜெயிக்கணும். இது என்ன மறக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு எப்படியோ கேட்குறேன். அதே இல்லை பாஸ், இல்லை ஒரு கட்சியை சேரும்போது அந்த கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு என்னோட கருத்தை தெரிவிப்பேன், கட்சி சார்ந்த கொள்கைகளை. ஆனால் இன்னைக்கு போட்டிருக்க முருகன் சொல்றார், ஒரு மொழியை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. அப்போ மதத்தை வச்சு அரசியல் செய்யலாமா? நான் பிஜேபியிலேருந்து வெளில வந்ததுக்கு காரணம் அவங்க மத அரசியல் செஞ்சது எனக்கு பிடிக்கிறேன். நான் என்னுடைய சினிமா பார்த்து எத்தனை பேர் பார்த்தாங்க? இந்துக்கள், கிறிஸ்டியன், முஸ்லீம் எத்தனை பேர் பார்த்து வளர்ந்தா? அப்படி வளர்ந்த நான் வந்து இன்னைக்கு எனக்கு நான் ஒரு கட்சியில் சேர்ந்ததுனால நான் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசணும், என்னால் பேச முடியாது. நான் எப்படி பேச முடியும்? என்னுடைய ரொம்ப நெருங்கின நண்பர் நம்மளுடைய அபுபக்கர், பிரசிடென்ட் ஹோட்டல் பிரசிடென்ட், எத்தனை எனக்கு எவ்வளோ தடவை அவர் வந்து மெக்காலேருந்து அந்த புனித நீர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் எங்கள் வீட்டு பூஜை ரூமில் இருக்குது. எங்கள் வீட்டு சாமி உடனே சிவன் திட்டுவாரா? ஓ இது வேறு சாமி, வெளில எடுத்தும்போது சொல்லுவாரா? சண்டை எந்த சாமியும் சண்டை போடுறதில்ல, நம்ம தான் சாமி பேரில் சண்டை போட்டு அசிங்கப்படுத்திக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ பெரிய சண்டை அவசியமே இல்லை. அதே திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தெருவிலேயே எத்தனை பிரியாணி கடை இருக்குது. அப்போ அந்த மலை மேலே ஓரமாக போய் யாரும் சாப்பிட்டுட்டா சாமியை தீட்டாயிடுமா? மனுஷங்க தான் தீட்டாகலாம், கடவுள் தீட்டாகவே மாட்டார். நீ குளிச்சுட்டு சாமியை பார்க்க போறியோ குளிக்காமல் சாமியை பார்க்க போறியோ கடவுள் கோச்சிக்க மாட்டார். அது ஒவ்வொருத்தரும் கடவுளை எப்படி அணுகிறோங்கிற முறையை பொறுத்து. தமிழர் நாகரிகத்தில் எவ்வளவு தொன்மையானவங்க எவ்வளவு வலுவானவங்க நமக்கு தெரியும். ஒன்றிய அமைச்சர் வந்து அன்சிவிலைஸ்ங்கிற வார்த்தை வந்து எம்பிக்கள் வாபஸ் வாங்கிட்டாரு. அந்த வார்த்தை உபயோகிக்கான வெரி சார், அந்த வெரி, அதாவது நான் சொன்னதை நீ கேட்கல. அதாவது இப்போ கூட சொல்கிறாங்க, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் கேட்கலன்னா அவங்க ஆன்டி நேஷனலுங்கிறாங்க. ஆன்டி நேஷனல்னு சொல்கிறவங்க முட்டாள்கள். ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு ஒரு மனிதன் உடம்பு, அதில் தமிழ்நாடுங்கிறது இதயமாக இருக்கலாம், மூளையாக இருக்கலாம், கையால் இருக்கலாம். அப்போது தமிழ்நாடு, நான் தமிழ்நாடை நேசிக்கிறேன்னா நான் இந்தியாவை நேசிக்கிறேன்னு அர்த்தம். நீ தமிழ்நாட்டை விட்டுட்டு என்ன நேசின்னு சொன்னால் நீ தான் ஆன்டி நேஷனல். அப்போ தமிழ்நாடு இந்த நேஷனுக்குள்ளே இல்லையா? தவறான விஷயம். ஏதோ ஒன்று எவனாவது சொல்லிடுவான், அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தொங்க வேண்டியது. ஏன்னா புதுசாக யோசிக்கிறதுக்கு அறிவு கிடையாது. அதனால தான் பிரச்சனை. என்ன ஆன்டி நேஷனல் அப்படின்னா நான் என்ன ஆன்டி நேஷனல் சொல்லுவாங்களா? சொல்கிறதுக்கு எவனுக்கு யோகிதை இருக்குதோ? நான் போட்டிருக்கேன், நான் தான் நேஷனலிஸ்ட்டு சொல்கிறான். எத்தனை பேர் கொடி வச்சுருக்கான் சொல்லுங்கள். அவசரத்துக்கு சில பேர் கொடியை தலைகீழாக கூட ஏற்றிட்டு போயிடுறாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் தேசிய கொடியை விட கட்சி கொடிகள் அதிகம், அதனால் வர பிரச்சனை. அமெரிக்கானாக்கா அங்கே ஒரே அமெரிக்கா கொடி தான், மற்ற தேசத்தில் அந்த ஒரு கொடி தான். அதுதான் பிரச்சனை. நம்ம முதல்ல என்ன விஷயம், இதோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது தொடரும் பொழுது நமக்கு 10 பேர் இருக்கிற கூட்டணி இருக்காங்களே, அவங்க அப்படியே ஒன்று சேரணும், நாம் ஒன்று சேர்ந்துட்டா திமுக வீழ்த்தலான்னு பேசுகிறவங்க அந்த 10 பேர் ஒன்று சேரும்போது அதுக்குள்ளே 12 முதலமைச்சர்கள் எட்டி பார்க்குறாங்க. நான் தான் முதலமைச்சர், அதனால் அவங்களால சேரவே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு தெரிந்த வரைக்கும் 150 இடங்களுக்கு மேல் திமுக வெற்றி பெற்று ஃபுல் மெஜாரிட்டியோட 2026 ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர். ஏதாவது கேஸ் விஷயமா சந்திச்சிருப்பாங்க சார். அவங்கெல்லாம் ஏன் சந்திச்சாங்க நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? டிடிவியை விட ஒருத்தர் சாமர்த்தியமா சிரிச்சுக்கினே பதில் சொல்ல முடியுமா சொல்லுங்க? 2026 விஜயோட கட்சி 2026 எத்தனை சதவிகிதம் தனித்து நின்று ஓட்டு வாங்கினார்கள் என்ற காட்டக்கூடிய முயற்சியில் அந்த 2026 மே மாதத்துக்குள்ள விஜய் தமிழ்நாட்டை 2 முறை சுற்றி வந்தால் அவர் ஒரு 10% வரைக்கும் ஓட்டு வாங்கலாம், அவ்வளோதான். ஆனால் எல்லாரும் செதறி நின்னாக்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம ஊரில் கூட்டு சேர்ந்து நம்ம சேர்ந்து ஆட்சியை ஒரு ஒரு பொதுவான கருத்துக்கே ஒன்று வரமாட்டேங்கிறாங்களே. ஏன் இருமொழி கொள்கைன்னு நான் தனியாக அனௌன்ஸ் பண்ணுவேன், ஆனால் அரசு மீட்டிங்கில் வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதில் என்ன இருக்குது? ரகசியமாக சில விஷயத்துக்கு ஒன்று சேர்ந்துக்கிறாங்க, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும்
இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஒரு குடும்பத்தாருக்கும் திமுக அரசு சுமார் 5000 ரூபாய் வரைக்கும் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறது. 1.5 கோடி பேர் பயனடைகிறாங்க. அந்த 1.5 கோடி பேர் ஓட்டு நிச்சயமாக இருக்கும். அதன் பிறகு இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்வியே 3 லட்சம் ஓட்டில் தான் நடக்குது. 100 ஓட்டில் ஜெயிக்கிறவன், 100 ஓட்டில் தோக்குறவன், 50 ஓட்டில் தோக்குறவன், இப்படியெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட வச்சுருக்கேன். அது அந்தனர் நல வாரியம்னு ஒன்று ஆரம்பிங்க. சமுதாயத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட, மிகவும் ஏழைகளாக இருக்கக்கூடிய, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ அந்தணர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் அந்தனர் நல வாரியம் ஆரம்பித்தால் நான் 3 லட்சம் ஓட்டுக்களை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அது எனக்கு எந்த எனக்காக இல்லை, எனக்கு ஒரு சீட்டு கொடுன்னு கேட்கல. இப்போவே நான் சொல்கிறேன், எஸ்வி சேகர் மயிலாப்பூரில் சீட்டு கேட்கறதா சீட்டு கேட்க யாராவது சொன்னாக்க யாரும் நம்பாதீங்க. நான் 2011 நான் முடிவெடுத்துட்டேன், இனிமேல் ஓட்டு கேட்டு தேர்தலை நிற்கும் அரசியலில் நான் இல்லைன்னு. நான் எந்த தேர்தலையும் நான் நிற்க மாட்டேன். அதனால் அதுக்கு நாளைக்கே என் பையன் டிஎம்கே சேர்றான்னா அவன் இஷ்டம், கண்டிப்பாக சேரணும். நான் இனிமேல் எந்த கட்சியும் சாராமல் எல்லோருக்கும் நண்பனாக எந்த கவர்மெண்ட் நல்லது செய்கிறோ அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக நான் இருப்பேன். இன்றைய வரை எனக்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர் குடும்பத்தினர் எல்லாருமே, அழகிரியாக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1975லேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு போதும். அதுக்காக நான் எடப்பாடியை விரோதிச்சுக்கணும் அவசியம். அவர் என்ன வாங்கன்னு கூட்டா வணக்கம் சார், சந்தோஷம்னு சொல்லுவேன், அவ்வளோ. நான் போக மாட்டேன். அது எப்படி போவேன்? என்ன கேட்டு அப்போ யார் துட்டு அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்கே வரேன், அந்த கொள்கை இல்லையே. நான் துட்டுக்கு ஆசைப்பட்டிருந்தா நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது 300 கோடி ரூபா வேலை நடந்தது மயிலாப்பூரில். 1% 3 கோடி, 10% 30 கோடி சம்பாதிச்சிருக்கலாமே. இல்லையே, ஒரு பைசா கூட நான் சம்பாதிக்கலையே. எனக்கு கடவுள் மிக சிறப்பான நான் படித்த படிப்பை கூட கொடுத்துருக்கேன். நான் டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், போஸ்ட் டிப்ளமா ரெஃப்ரிஜரேஷன். ஆனால் ஒரு சினிமா நடிகனாகி, நாடக நடிகனாகி 7000 ட்ராமா பண்ணியிருக்கேன் 50 வருஷத்தில். இனிமேல் யாரும் பண்ண முடியாது, இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணலை. இந்த சாதனைகள் நமக்கு போகிறோம் இல்லை, சந்தோஷமாக இருக்கேன். எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கடவுள் அருளால் இன்னி வரைக்கும் ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் இருக்கேன். அதுதானே சிறந்த வாழ்க்கை. பேசிகிட்டே இருப்பேன், தூங்கிடுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல தூக்கம் வரும் நமக்கு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சமுதாயம் நல்லா இருக்கணும், சிஸ்டம் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனையை தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து இங்கே யாருமே ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது. ஏன்னா இங்கே முஸ்லீம் படையெடுப்பே கிடையாது தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது முஸ்லீம் இந்து பிரச்சனை இங்கே கிளப்பி என்ன பிரயோஜனம்? தவிர நீ இது மாதிரி தமிழை பற்றி பேசினா இது இன்னைக்கு எல் முருகன் சொல்லியிருக்காரு. அப்போ நீ மதத்தை பற்றி, இந்து மதம் இன்னைக்கு சொன்னது, ஆக்சுவலாக அவர் சொன்னது என்னென்னா, சிறுபான்மையர், அமித்ஷா தான் சொல்லியிருக்காரு, சிறுபான்மையரை நம்பி அரசியல் பண்ணக்கூடாது. அப்போ நீ பெரும்பான்மையினார இந்துக்களை ஜாதி எல்லாத்தையும் எல்லாம் ஒற்றுமையாக்கி சமமாக நடத்துங்க. அப்போ ஏன் சிறுபான்மையர்கிட்ட இவங்க போகிறாங்க? நீ சமமாக நடத்தலைங்கிற காரணத்தினால தானே இவங்க போகிறாங்க. எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்குது. உங்கள் அரசியலை நீங்கள் பண்ணிக்கங்க. ஸ்டாலின் எப்படி அரசியல் பண்ணணும்னு அமித்ஷா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, முருகனும் சொல்ல வேண்டிய அவசியம். உங்களால் இங்கே ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியலையே. அப்படி இருக்கும்போது எதுக்கு பேசுகிறீங்க? முதல்ல பூத் அமைக்க பாருங்கள். இந்த வெறும் வாட்ஸ்அப் காலை வச்சுக்கிட்டு, மிஸ்டு காலை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. நான் இன்றைக்கி 5000 பேரோடு பேசினேன். எப்படி எனக்கு 5000 மிஸ்டு கால் வந்தது? மிஸ்டு கால் வந்ததோட நீ 2 பேரோடு பேசியிருப்பேன். அப்படி தான் மிஸ்டு கால் இருக்குது ஒரு ஏரியாவில். இன்றைக்கி இவங்க வச்சுருக்காங்க பிஜேபியில், அது கருநாகராஜன் தான் அந்த தொகுதியில் நின்னார். 58000 பேர் உங்கள் மிஸ்டு கால் உறுப்பினர். கருநாகராஜன் வாங்கினதே 12000 ஓட்டு. நான் கேட்டேன், பாக்கி 38000 பேர் ஊருக்கு போயிட்டாங்கல்ல லீவுக்குன்னு கேட்டேன். அப்பவும் பிஜேபியில் இருந்தபோது தான் கேட்டேன். ஜாதி வெறி மிக அதிகமாக உள்ள ஒரு இடம் தமிழக பிஜேபி. அங்கே ஒரு பிராமணர்கள் கூட இல்லை, அத்தனை பிராமணர்களையும் வழிச்சு வெளியில் எரிஞ்சிட்டார் அண்ணாமலையும் கேசவ விநாயகம். இந்த சில முட்டாள் பிராமணர்கள் நமக்கு பிஜேபி எதை செய்வது அப்படின்னு நினச்சின்னு உட்காந்துருக்கு. யார் நமக்கு நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு போங்க, அதானே முக்கியம். அதை விட்டு என்ன இன்றைக்கி பிஜேபி மும்மொழி கொள்கை, ஹிந்தி வேணும் ஹிந்தி வேணும் அப்படிங்கிறாங்க. ஹிந்தி வேணும்னா பிஜேபியில் எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியும்? அமித்ஷா வராரு, ஹிந்தியில் பேசுகிறாரு. அப்போ ஏன் நீ தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுற? நீ பிஜேபிக்காரன்ட்டு தானே பேசுகிற. அப்போ எல்லாருக்கும் தான் தெரிஞ்சிடும்.
பானிபூரி சாப்பிட்டா ஹிந்தி தேவையா? பானிபூரி வாங்குறது கூட ஹிந்தியில தான் பேசுவாங்கன்னு சொல்றாங்க. இல்லைங்க, பானிபூரி வாங்குறதுக்கு ஹிந்தி தேவையில்லை. அது வந்து விற்கிறவன் தான் கற்றுக்கணும், வாங்குறவங்க கற்றுக்க வேண்டாம். எனக்கு அது வேணும்னு கேட்டால் கொடுத்துருப்போம். ஜப்பான் போகிறோம், ஜப்பானில் ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணு கொஞ்சம் அவங்களாம் அறகுறைங்க. ஏதோ அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு அங்கேயும் வந்து யார் காப்பாற்றுவாங்கங்கிற பேரில் அவங்கள குஷிப்படுத்துறதுக்கு பேசுகிறாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு அது. ஏதாவது சின்ன பொண்ணு, என் பொண்ணு வயசு, அதனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள வந்து அரசியலில் யாருமே பொருட்படுத்துறதில்ல. ஏதோ கூட்டம் நடக்கும்போது நானும் கேட்டு குறுக்க முறுக்க ஓடுற மாதிரி அவங்க இப்போ உடனே நாளைக்கு ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணை கொடுத்து நாளைக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவாங்களா? போய் நிற்க சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் சும்மா இதெல்லாம் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஏமாந்து எனக்கே ஃபோன் பண்ணாங்க, அங்கிள் அன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு அங்கிள் அப்படிம்பாங்க. நிறைய பேசுவோம். ஏன் என்ன ஒய்ஜி மகேந்திரன் சார், ஒய்ஜி மகேந்திரன் என்னுடைய நண்பர். அவங்க ஃபேமிலியாக எனக்கு எத்தனை 40 வருஷமாக தெரியும். அவங்க பொண்ணு அவள் பிறந்ததுலேருந்து எனக்கு தெரியும். அதுக்காக மாற்றுக்கருத்து. ஒய்ஜி மகேந்திரன் போகிற ட்ராமா வேறு, என் ட்ராமா வேறு. அவர் மிகச்சிறந்த நாடகங்கள் உணர்ச்சிபூர்வமாக போடுவாங்க, நான் ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுவேன், அவ்வளோதான். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான, அதனால் ஏன் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, அதில் இருக்கலாம், ஒன்றும் தப்பு. அனைவருக்கும் சார் இது 2015 காலகட்டத்தில் வந்து வெளிவர சமயத்தில் இருந்துச்சு. அப்போ வந்து சென்சார் தடை பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ கொடுக்கல சார், 2017 கொடுக்கப்பட்டு விட்டது. 17 கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. நமக்கு நம்மளுடைய சிஸ்டம் ஆஃப் ரிலீஸ் தப்பாக இருக்குது. ஏன்னா இவங்க கேரளாலேருந்து வந்து ஒரு படத்தை எடுத்துட்டு அதை வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்டு அந்த நுணுக்கம் தெரியலை. படம் எடுத்துட்டாங்க. நான் தான் இதை ரொம்ப திருப்பி தூக்கி போட்டுறாதையா பண்ணு வேற ப்ராப்ளம் இல்லை. ஃபண்டு கொஞ்சம் அதான் டைட்டாக இருந்தது. அவங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஸ் குறைச்சல். வேற கம்பெனி அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. சார் நான் தானே சார் சென்சார் பண்ணேன். 3 ஷாட் மாத்திரம் தான் கட் பண்ணப்பட்டது. இந்த ஜெயிலில் இருக்கிற இவங்களில் எத்தனை குழந்தைங்க நம்ம குழந்தைங்கன்னு தெரியாதுன்னு அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிற மாதிரி அது ஒன்று கட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து அந்த புத்தர் சிலை மேலே ஒரு புடவையோ இல்லை ஒரு பக்கத்துலேயே விஸ்கி பாட்டிலையும் வைக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அப்புறம் இன்னொரு ஷாட்டு ஏதோ சம்திங் இது நாம் ஃபஸ்ட்டு சீனில் வரும். அந்த போய் அந்த ஜெயிலர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒய்ஃபோ பையனோ பேசுவான், அப்பா நீங்கள் லீவுக்கு வந்தோடனே நாம் கதிர்காமம் கண்டி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கதிர்காமம் கண்டிங்கிறது மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஏன் சொன்னால் இது இலங்கையில் நடக்கக்கூடிய கதை என்று தெரிந்தால் அப்போ அதுக்கு உண்டான இது இருக்குது, நம்ம செய்ய முடியாது. ஒரு நட்பு நாடுகளுக்கு உண்டான விஷயத்தை அங்கே இருக்கிற பிரச்சனையை நம்ம சொல்லக்கூடாது. இப்போ நான் இதை கட் பண்ண பிறகு இது எந்த நாட்டில் நடக்கிற கதைன்னே தெரியாது, பொதுவான ஒரு கதை தான். அவ்வளோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். உலகத்தில் எங்கே வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஜெனரலாக தான் இருக்குது. நம்ம ஒரு நாங்கள் ஒன்றுமே இப்போ பற்றியோ கரெக்ட் சார் இப்போ சொல்கிற மாதிரி தான் இதை பற்றியோ ஒன்றுமே இல்லை. நான் சொல்லும் போதையா நீங்கள் ஒன்றும் கோச்சிக்காதீங்க ப்ரோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உடனே சொல்லுவீங்க என்ன சார் அவரை மாதிரி பேசுகிறீங்க. நான் யாருமே ப்ரோங்கிற வார்த்தை காமன் தானே, அந்த மாதிரி அண்ணா கோச்சிக்காதீங்கண்ணா நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அதுக்காக நான் சவுக்கால் அடிச்சுக்க மாட்டேன்னா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அது மாதிரி தான் இருக்குது. நன்றி வணக்கம் சார். நீங்கள் தயவு செஞ்சு ப்ளீஸ் யார்கிட்டையாவது இதை முடிஞ்சோடனே அந்த ரா ஃபுட்டேஜை ட்ரான்ஸ்ஃபரில் எனக்கு அனுப்பிச்சி விட்டுருங்க ப்ளீஸ்.